நீ இப்படி எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிறதாலதான் இங்க என்ன எல்லாருமே சில்லியா பாக்குறாங்க. நோபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் மீ. என்னென்னமோ கெட்டவ மாதிரியும் வில்லி மாதிரியும் ஒவ்வொருத்தவங்களும் பாக்குற பார்வை இருக்கு. உப்ஸ். மான்சி, இந்த வீட்ல எல்லாம் உன்னை யாரும் அப்படி பாக்கல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. சமையல்காரியில இருந்து கார்டன் பாய்ல இருந்து எல்லாரோட பார்வையும் ஷிட். அவங்க ஏன் மான்சி உன்னை அப்படி பாக்கணும்? எல்லாம் உன்னோட இமேஜினேஷன் தான். இத எப்படி உனக்கு ப்ரூவ் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீ எனக்கு ப்ரூவ் எல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்டா நீ நல்லபடியா சைன் பண்ணி காமி. ஆட்டோமேட்டிக்காவே இந்த திங்கிங் எல்லாமே மாறிடும். பண்ணுவியா சந்திரா? டெஃபினட்டா பண்ற மான்சி. குட் சந்திரா. கேட்ட உடனே முடியாதுன்னு சொல்லாம பண்றேன்னு சொன்னல, அதுக்கே உனக்கு 1000 தேங்க்ஸ். லுக் சந்திரா, என்னோட எய்ம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எப்படி ப்ரோ இன் லா நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணி இந்த கம்பெனி இவ்ளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நீயும் பண்ற. மை கங்க்ராச்சுலேஷன்ஸ். உடனே நான் உன்னை ப்ரோ இன் லா கூட கம்பேர் பண்றேன்னு மட்டும் நினைக்காத. என் ஹஸ்பண்ட் நல்லா வரணுங்கிற ஆசை, 4 பேர் என் புருஷனை மதிக்கணுங்கிற ஆசை, உன்னை எல்லாரும் மதிக்கிறத பார்த்து நான் பெருமையா இருக்கணும்ன்ற ஆசை. இட்ஸ் ஜஸ்ட் an எக்ஸ்பெக்டேஷன் சந்திரா. அது தப்பா? நீயே சொல்ல. அப்படி இல்ல மான்சி, ஆனா அதுக்கும் கொஞ்சம் டைம் எல்லாம் தரணும்ல. எவ்ளோ டைம் வேணா எடுத்துக்கோ, பட் மேக் இட் சூன் சந்திரா. மான்சி, நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது, உனக்கு தான் புரியல. சீக்கிரம் ப்ராஜெக்ட் சைன் பண்ணு. டாட். எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா சீக்கிரமா சைன் பண்ணும். ஆனா இது வரைக்கும் யாரும் இப்படி பேசி நான் கேட்டதே இல்ல. மான்சி மான்சி தான். அவளோட இந்த ரெக்கார்ட இந்த உலகத்துல எவனாலே அடிக்க முடியாது. அப்பேற்பட்ட பொண்டாட்டி என் பொண்டாட்டி. சந்திரா, இதோ வந்துட்டமா. ஏன் அந்த பொண்ணு என்ன அப்படி பார்த்தா? யார் அந்த மந்திரவாதி? ஏன் அந்த பொண்ணு அப்படி இழுத்துட்டு போனா? இந்த பொண்ணு நேத்து நான் பார்த்த பொண்ணு தானே? நிச்சயமா அவதான். யாரா இருக்கும்? இங்க என்ன பண்றா? ஏய் நில்லு. ஏய், நில்லு. நீ அந்த சின்ன பொண்ணை இழுத்துட்டு போனவன் தானே? நீயேதான். ஏய், யார் நீ? உன் கூட இருந்த அந்த பொண்ணு எங்க? சொல்லு. நீ ஏன் அவளை இழுத்துட்டு போன? நீ ஏன் இதெல்லாம் கேக்குற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம இங்க இருந்து போயிடு. இல்ல, நான் போக மாட்டேன். அந்த சின்ன பொண்ணு எங்கன்னு சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்ல சத்தம் போட்டு ஊரை கூப்பிடட்டுமா? நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்ன திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க? போ இங்க இருந்து, இல்லனா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இத்தனை நாள் நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. திடீர்னு எங்க இருந்து வந்த நீ? நான் எங்க இருந்தா வந்தேன்? நீ போ முதல்ல, போயிடு.
இல்லனா இப்படி எல்லாம் சொன்னா நீ உண்மையை சொல்ல மாட்டேன். ஊரை கூட்டினாதான் உனக்கு சரியா வரும். ஏய் நிறுத்து, நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன பண்ற? நான் சத்தம் போட்டு ஊரை கூப்பிடாம இருக்கணும்னா அந்த சின்ன பொண்ணு எங்கன்னு சொல்லு. அந்த பொண்ண நீ ஏன் தேடுற? அவளையே நீ இழுத்துட்டு போன, அத சொல்லு முதல்ல. நீ கேட்டா உடனே நான் சொல்லணுமா? பேசாம போயிடு. இனிமே இந்த பக்கம் வராத. ஒழுங்கா நீயாச்சு உன் வேலையாச்சுன்னு இரு. அதுதான் உனக்கு நல்லது. உன்னை காணும் அவளை காணும்னு சொல்லிட்டு வந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் 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 நில்லு. யார் இவ? அந்த பொண்ணு எங்கன்னு எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானே. இப்ப என்ன பண்றது? முதல்ல இது சூரிய சார் கிட்ட சொல்லணும். என்ன சார் திரும்ப இங்க வந்து உக்காந்துட்டீங்க? அதான் அனுவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கல்ல, பின்ன என்ன சார்? அதானே, அணுக்கு தங்கச்சி கூட இல்லையே. அவன் கேட்டது கரெக்ட் தானே சார்? ஏன் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? அனுவுக்கு தங்கச்சியா இருந்தா அவளையும் பொண்ணு கேட்பாரா? அதானே. எங்க கேட்டு பார்க்க சொல்லு உங்க சூர்யா சார. எங்க அண்ணன் சும்மா விட்டுருவாளா? ஏன் அனு என்ன பண்ணுவா? அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்ல இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா ஜாலியா இருக்கும். அவங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்லுங்க சார். தர்ஷன் இதுக்கு பதில் சொல்லு பாப்போம். சார் நிஜமா அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தப்பு இல்லையா சார்? என்ன? சூர்யா சார் சொல்லும்போது அவருக்கு இல்ல, என்ன மட்டும் ஏன் கிள்ற? சம்பத், முதல்ல ஒருத்தைய கல்யாணம் பண்ற வழியை பாரு, அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் தேவையா இதெல்லாம் உனக்கு? சார் என்ன சார், உங்களுக்காக நான் போய் சப்போர்ட் பண்ண கடைசியில என்ன இப்படி கவுத்து விட்டீங்களே? சம்பத், நான் தூக்கணும் ஒரு மாப்பிள்ளை கல்லு. அந்த கல்ல நீதான் வச்சிருக்கியா? அத தூக்கிட்டு தான் நீ எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா? சார் நீங்க வேற சார். அத நான் எங்க வீட்ல கொண்டு போய் ஒளிச்சு வச்சு எங்க அப்பா தூக்கிட்டா என்ன பண்றதுன்னு அந்த கல்ல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கேன். உங்க அப்பாவை வம்புக்கு இழுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதே. நான் வேணா எங்க அப்பாவை உங்க வீட்டுக்கு 2 நாள் அனுப்பி வச்சுட்டுமா? நீங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, இப்பதான் எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன், உங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னதும் பயந்து நடுங்குறீங்களா? அணுக்கு கிடைச்ச மாதிரி இந்த காலனில யாருக்குமே கிடைக்கல. இது வரைக்கும் நம்ம காலனில எந்த ஆம்பளையாவது இப்படி உட்கார்ந்து ஜாலியா சிரிச்சிருக்காங்களா? சூர்யா சார்னா சூர்யா சார். சார் என்னாச்சு? வாங்க சார், என்ன? சொல்ற வாங்க. அனு பாத்தியா அணுவ? சூர்யா சார் நம்ம கூட ஜாலியா பேசுனதும் அவளுக்கு பொறாம. யாரு உன்ன பார்த்தாக்கா பொறாம பட்டுட்டாலும்? என்னாச்சு அனு? அது வந்து இப்போ இது சார் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? என்ன நீ படிக்க என் கை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்ட. என்னன்னு கேட்டா ரொம்ப யோசிக்கிறியே. அது ஒண்ணும் இல்ல சார். அடச்ச, ஒண்ணு இல்லன்னு சொல்றதுக்கான இப்படி தர தரன்னு இழுத்துட்டு வந்த? நாம மந்திரவாதிய பத்தி சொல்லி சார் அவனை தேடி கிளம்பிட்டா. வேண்டாம், இன்னொரு தடவை அவன் நம்ம கண்ணுல படட்டும், அப்ப சொல்லிக்கலாம். அனு, அனு, அனு. சொல்லுங்க சார். என்ன சொல்லுங்க சார்? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? காலனி ஆளுங்க கூட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது எனக்கு பொறாமையா இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அடி பாவி, அவங்க கூட பேசினா உனக்கு என்ன பொறாம? அதெல்லாம் அப்படிதான், நீங்க அவங்க கூட பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் புஷ்பாமா, இருங்க இருங்க. இல்ல 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 பரவாயில்ல சூர்யா சார், பரவாயில்ல. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் எடுத்துட்டு போவேன். கொடுங்க. பாத்தியாடி சூர்யா சார, எவ்வளவு பெரிய பணக்காரரு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இப்படி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்ல. உன் கண்ணே பற்றும் போலயே. தள்ளுமா தள்ளுமா. எங்கடி தள்ளணும்? தள்ளுன்னு சொல்றேன்ல. முதல்ல என் புருஷனுக்கு சுத்தி போடணும். உன் கண்ணு கொள்ளி கண்ணு. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து என் புருஷனை பத்திரமா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, புருஷன் பாசத்துல நம்மளே மிஞ்சிருவா போல இருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் எஸ் கம் இன். யா சார், நீங்க இந்த டாக்குமெண்ட்டை பார்த்து அப்ரூவல் பண்ணணும் சார். ஷூர், வச்சுட்டு போங்க. அப்புறம் சார், இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட், கான்ஃபிடென்ஷியலான ஃபைல், கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க சார். இந்த ஃபைலா? எஸ் சார். ஓகே, லெட் மீ செக் இட். அப்புறம் சார், மெர்லின் ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. புது ப்ராஜெக்ட் விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்காங்க சார். மெர்லின்? ஹூ இஸ் தட்? நான் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே. பட் அவங்க உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்க சார். ஷீ சம் கைண்ட் ஆஃப் அடமெண்ட் சார். ஓகே, ஆஸ்க் ஹர் டு கம் இன். ஓகே சார். ஆமா, புது ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு கிளையண்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க வரல? என்ன ஆச்சுன்னா? சாரி, நான் என் பிஏ ஃப்ரீடா தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். சாரி. அண்ட் நீங்க? நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஆள் நான் தான். யூ மீன் மெர்லின்? எஸ். ஓகே, பட் நான் எதிர்பார்த்தெல்லாம் காத்திருக்கேன். ஆக்சுவலி நீங்க தான் என்ன பார்க்க வந்திருக்கிறதா என்னோட பிஏ சொன்னாங்க. ஓ, ஐ see. டு பி frank, why should I wait for you? ஆக்சுவலா நான் இப்பதான் உங்க பேரையே கேள்விப்படுறேன். ஓ, ஐ see. பட் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தியா? எஸ் மிஸ்டர் சந்திர பிரகாஷ், சூர்யாவுக்கு பிறகு இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிருக்கிற புது சிஇஓ ஆஃப் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உங்க தலைமையில இந்த கம்பெனி இன்னும் பெரிய உயரத்துக்கு போக போகுதுன்னு எல்லா பிசினஸ் மேக்னட்ஸும் பேசிக்கிறாங்க. Do you know that? Oh, really? வெளியில உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கீங்க. Am I right? Exactly. அப்படியே சொல்லலாம். That's good. ஒரு பிசினஸ் மேன் எப்பவுமே இப்படிதான் பிஸியா இருக்கணும். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு புது ப்ராஜெக்டும் ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசமா தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது ஃபிளாப் கூட ஆயிருக்கலாம். ஆனா இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்க்கான உங்க தாகம் மட்டும் குறையவே இல்ல. நீங்க எப்போ இந்த கம்பெனியோட சிஇஓ ஆயிட்டீங்களோ, இனிமே நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஐ நோ தட். அதனாலதான் ஃபர்ஸ்ட் உங்க ப்ராஜெக்ட சைன் பண்ற ஆளா நான் இங்க வந்திருக்கேன். Have a look. நீங்க பண்ணிட்டு இருக்கிற பெரிய பிசினஸ் மொபைல் ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட். Am I right? Yes. அதுல நாங்க மார்க்கெட்டிங் பார்ட்னரா உள்ள வர போறோம். But we have already a marketing team. பேருக்கு இருக்கு, ஆனா அவங்க எந்த மார்க்கெட்டிங் வேலையும் பண்றதே இல்லையே. அது உங்களுக்கே நல்லா தெரியும். 2 ரூபாய்க்கு தனி பவர் ப்ரோ அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாடு அலறிடுச்சுல. ஆனா அது உங்க மார்க்கெட்டிங் டீம் பண்ணது இல்லையே. அனு ஆக்சிடென்டா சொன்னது தானே. ஐ நோ ஆல் தி டீடைல்ஸ் மிஸ்டர் சந்திர பிரகாஷ். அதனாலதான் சொல்றேன், எங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிய நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா உங்க கம்பெனியோட ப்ராஃபிட் மட்டும் 2 மடங்கு ஆகும். 2 மடங்கா? நாட் ஓன்லி தட், உங்க ஷேர் வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு நான் இப்ப சொன்னா நல்லா இருக்காது. அத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுல வர ப்ராஃபிட்டே தனி. ஆக்சுவலி
நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. முதல்ல நான் கொடுத்த ஃபைல பாருங்க, உங்களுக்கே நம்பிக்கை வரும். உங்க ப்ராஜெக்ட் சைன் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்திரா. சைன் இட். வெயிட். ஆனா இத பத்தி நான் எந்த டெசிஷனும் எடுக்கலையே. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபைலை ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். Then I need to consult my office team. Then only I can promise you anything. If that's the case, I can wait for it. Frida, come here. ஃப்ரீடா, இந்த ஃபைலை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு உங்க டெசிஷன் என்னன்னு சொல்ல முடியும்? ஷூர் சார். சார் அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை கொஞ்சம் சேஃபா எடுத்து வைங்க சார் ப்ளீஸ். யா ஷூர். ஓகே சார். Merlin, can you please wait outside? I have some work. Okay, no issues. Yeah, thank you. மேம் ஜஸ்ட் 5 minutes. நான் சந்திரா சார் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். Yeah, sure. Carry on. ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes, come in. சார் Yeah. ஃபைலை தரவா ஸ்டடி பண்ணிட்டேன். மெர்லின் டீம் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா சில இன்புட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வேலிடா தான் இருக்கு. பட் கொட்டேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு சார். கொட்டேஷனை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அத பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். வாட் அபவுட் யுவர் சஜஷன்? அதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது சார். நாம ஒரு சான்ஸ் எடுத்து வேணா பார்க்கலாம். அது கிளிக் ஆனாதான் உண்டு. அவங்க என்னமோ 2 மடங்கு ப்ராஃபிட் வரும், ஷேர் வேல்யூ எல்லாம் ஏறும் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்களே. இந்த கம்பெனி புதுசா இருக்கு சார். இப்பதான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. இவங்களை எப்படி நம்புறது சார்? தட்ஸ் a valid point, Frida. You do one thing. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த மர்லின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்கங்கறத நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. Then I will decide இந்த ப்ராஜெக்ட் நாம சைன் பண்ண போறோமா இல்லையா. ஓகே? ஷூர் சார். இப்பவே மர்லின் கிட்ட பேசுறேன். ஓகே சார். So, நான் ப்ராஜெக்ட் சைன் பண்ணலாமா? நோ நோ நோ. சார் வந்து திரும்பவும் நிறைய டவுட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க மேம். அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க மேம். அப்புறம் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷனை பத்தி சொல்லுங்க. அதுல சார் கன்வின்ஸ் ஆனா அப்புறம் சைன் பண்ணுவாரு. வாட்? டவுட்டா? ஏன் ப்ராஜெக்ட்லயா? யாரோட ப்ராஜெக்டா இருந்தாலும் இதுதான் எங்க ஆபீஸோட ப்ரொசீஜர் மேம். இஸ் இட்? எஸ் மெர்லின். இஸ் இட்? சொல்லுங்க, இதுதான் உங்க ஆபீஸ் ப்ரொசீஜரா? இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு நான் மிஸ்டர் சந்திர பிரகாஷ் பார்க்க போலாமா? That's my girl. May I come in, Mr. Chandra Prakash? Yeah, Merlin, come in. Thank you. So,
வாட் ஹேவ் யூ டிசைடட்? வேர் இஸ் ஃப்ரீடா? ப்ராஜெக்ட் பத்தி நாம பேசலாமா? கேன் வி சைன் திஸ் ப்ராஜெக்ட்? ஹாய் நோ, கண்டிப்பா நீங்க சைன் பண்றேன்னு தான் சொல்லுவீங்க. நோ 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 நோ, வெயிட். நான் ஃப்ரீடா கிட்ட கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். அவங்க உங்ககிட்ட இத பத்தி பேசி இருக்கணுமே. எதுக்கு திரும்ப திரும்ப ஃப்ரீடான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சைன் இட் ப்ளீஸ். நோ நோ மகளே, அது எங்க கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு உடனே சைன் பண்ண முடியாது. Is it? Of course, yeah. We are a big corporate company, right? So we have our own rules. Is it? Is it, Chandra?